அந்த குழந்தைக்காக முக்கால்வாசி இல்லை முழு வாழ்க்கை நேரத்தையுமே அந்த குழந்தைக்காக செலவழிக்கணும். அப்போ பெற்றோராக இருப்பது, பெற்றோர் ஆர்த்துக்கு இருக்கிற தவத்தை விட பெற்றோராக இருப்பதற்கு அது மிகப்பெரிய தவம். அது ரொம்ப கஷ்டமான வேலை. 24/7 நீங்கள் அதுக்கு தான் இன்டென்சிவ் கேர் மாதிரி அந்த குழந்தைகளுக்காகத்தான் இருக்கணும். குறிப்பிட்ட வயது வரை குழந்தைகளோட தான் நாம் இருந்தாகணும். பக்கத்து வீட்டு அண்ணன் தானோ, அவர் மாமாங்கிறதோ தாத்தாங்கிறதோ யாராக இருந்தாலும் குட் டச் பேட் டச்லேருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுப்பதை தயவு செய்து நீங்களும் கேட்டுக்கணும். அம்மாவும் அப்பாவும் நமக்காக சொல்வதை போல் இந்த சமுதாயத்தில் பிரத்தியார் யாரும் எந்த விஷயத்தையும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. நம்ம மனுஷங்க அழ சொல்லுவாங்க, பிரத்தியார் சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க. அதனால் தாயும் தகப்பனும் நமக்கு என்ன சொன்னாலும் அது நம் நன்மைக்காக நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான். அப்போ நம்ம கிட்ட சில மாற்றங்களை நீங்க கொண்டு வந்தா போறோம். ஜிக்ஸா பசில்னு ஒன்று சொல்லுவோம். நிறைய பீசஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தா பெருசா ஒரு பிக்சர் வரும். அதுதானே ஜிக்ஸா பசில். ஒரு குழந்தையும் ஒரு ஜிக்ஸா பசில் தான். அப்போ அதனுடைய எல்லா பரிமாணமும் ஒழுங்கா இணைக்கப்பட்டால்தான் முழுமையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தையால் வளர முடியும். குழந்தை பருவத்தை அந்த குழந்தை அழகா கடந்திருக்கணும். வளரிளம் பருவத்தை அந்த குழந்தை ரொம்ப அழகா மென்மையா கடந்திருக்கணும். வளரிளம் பருவம் அடலசன்ஸ் வரும்போதே நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான்லாம் இந்த வயசுல அப்படி இல்லை, இந்த குழந்தை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா. நாம இருந்ததை மறந்து போயிருப்போம். நம் குழந்தைகள் நம்மளை மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் தே ஷேர் அவர் ஜீன்ஸ். அடலசன்ஸ்ன்றது ஒரு விபத்து கிடையாது. அது அந்த மாற்றமும் தடுமாற்றமும் எல்லாத்தையும் நாமளும் கடந்து தான் வந்திருக்கோம். அதனால அந்த அடலசன்ஸ்ல இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து மிக மென்மையாக ஆளுங்க. குழந்தைக்கு வளரிளம் பருவத்தில் தன்னம்பிக்கையை ஊற்றதை விட பெற்றவங்க மேல நம்பிக்கை வர அளவுக்கு நடந்து கொள்வதுதான் முதல் விஷயமாக பெற்றோர்கள் பண்ணணும். ஏன்னா அந்த வயசுல தான் என்னுடைய அப்பாடா இதெல்லாம் செய்யவே மாட்டார், எங்க அம்மா மாதிரி வராது அப்படின்னு நம்மை பற்றிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பருவம் தான் அந்த வளரிளம் பருவம். அதனால அம்மாவும் அப்பாவும் ரோல் மாடல். ஏன்னா குழந்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான நடத்தையும் குழந்தை பார்க்காத பொழுது ஒரு விதமான நடத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு விதமான நடத்தையை காமிப்பான், நம்ம பார்க்காத பொழுது ஒரு விதமான நடத்தையைத்தான் குழந்தையை காண்பிக்கும். அதனால் நம்மளுடைய நடத்தையை செம்மைப்படுத்தி கொண்டோமே ஆனால் குழந்தைகள் நாம இருந்தாலும் நம்மளுடைய ஆப்சன்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் உட்காந்து ஒன்றா இதுக்கு எந்த பக்கத்துலேருந்து கைத்தட்டல் வராதுன்னு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம தப்பு குழந்தை மட்டும்தான் தப்பு செய்யும்னு கிடையாது. அது தானே அழகாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைகிட்ட எல்லாரும் கேட்போம், நீ வளர்ந்தது என்ன அவ? அது இப்போ இருக்கிற குழந்தைகள் என்ன தெரியுமா சொல்லும், வேற பதில் சொல்லுவோம். எங்கள் காலத்துலலாம் கேட்டால் டீச்சர் ஆகும்னு சொல்லுவோம். யார் யாருக்கு அன்னன்னைக்கு யாரை பிடிக்குதோ அவங்களா ஆகணும்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் வெரி ஸ்மார்ட் சில்ட்ரன். நீ என்ன ஆகணும் வளர்ந்ததும் அப்படின்னு கேட்டா அது சொல்ற பதில், முதல்ல எங்களை வளர விடுங்க, அப்புறம் நாங்க என்ன ஆகணும் நாங்களே சொல்றோம் அப்படின்னு தான் குழந்தைகள் சொல்லும். செடி கிடையாது, கொடி கிடையாது. இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாமே செக்லிஸ்டட் சைல்ட்ஹுட் அப்படின்ற ஒரு மாயையில தான் இருக்கு. செக்லிஸ்டோட தான் நாங்கள் அலையிறோம் பெற்றோர் எல்லாமே. இதை முடிச்சிடணும், 5வது வரத்துக்குள்ள அரங்கேற்றம் முடிச்சிடணும், 6வது இந்த கீபோர்டு இந்த 3rd லெவலில் நீ முடிச்சிடணும், 7வது வரும்போது ஹிந்தியில் ஒரு 4 பேப்பரை முடிச்சிருக்கணும். செக்லிஸ்டட் சைல்ட்ஹுட். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அந்த செக்லிஸ்ட் படி போக முடியாது. அந்த மாதிரி செக்லிஸ்டட் சைல்ட்ஹுட்டில் வளர்க்கப்படுகிற குழந்தை ஒரு விதமான வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான மன அழுத்தத்திற்கும் பதட்டத்திற்கும் ஆளாகுதுன்னு உளவியல் ரீதியாக சொல்றாங்க. அந்த பதட்டம் எதற்கு ஒப்பானது அப்படின்னா, கதவுகளே இல்லாத கழிப்பறையை உபயோகிப்பதற்கு சமமான பதட்டம். அந்த மாதிரி பதட்டம். டாய்லெட் கதவில்லாத டாய்லெட்டை யூஸ் பண்ணி சொல்லி பாருங்க, எவ்வளோ பதட்டமா இருக்கும். அப்படித்தான் இது. சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி, செக் ஓடு ஓடு வேகமா ஓடு. பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். குழந்தை முதல்ல வரானா, குழந்தை 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிறானா, வேண்டாம்மா. ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொல்ற மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் எல்லா குழந்தையும் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, அவசியமே இல்லை. ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி. ஒரு பாட்டு கேட்குறீங்க, நல்லா இருக்கு, டியூன் ரொம்ப ஃபேமஸ், இப்படி ஒரு பாட்டும் இப்படி ஒரு காட்சியும் அமையவே இல்லைன்னு சொல்லி 6 மாதம் வைரலா எங்க திருப்பினாலும் அதே பாட்டு. 7வது மாதம் இன்னொரு பாட்டு வருது, அதே ராகத்திலே தான் அந்த பாட்டு வருது. ரசிப்போமா? என்ன சொல்லுவோம், சி என்ன இப்படி காப்பி அடிச்சிட்டான், நல்லாவே இல்லை, அதே மாதிரியே இருக்கு.
அதே மாதிரி தான் குழந்தையெல்லாம் காப்பீடு வெர்ஷன், ஜெராக்ஸ் காப்பி கிடையாது. இவனை மாதிரி அவன் இருக்க மாட்டான், அதை மாதிரி அது இருக்காது, அதை மாதிரி அது இருக்காது. ஒன்றும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த குழந்தைகள். எல்லா குழந்தைகளிடமும் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு நல்ல குணங்கள் இருக்கு. வெளியில கொண்டு வருவதற்கான பொறுமை நமக்கு இருக்கா? அதுதான் கேள்வி. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும்பொழுது தயவு செய்து எல்லா பெற்றோருமே, கிளாஸில் ரொம்ப பேசுகிறாளா மிஸ், ரொம்ப வால் பண்ணுறாளா, மற்றவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாளா, கவனமே கொஞ்சம் குறைஞ்சி போச்சோ, முன்னளவுக்கு கையெழுத்து இல்லை மிஸ், இந்த ஒரு பாட்டெல்லாம் நிறுத்திட்டு, நான் உங்களை பார்த்து 2 மாதம் ஆச்சு மிஸ், என் பிள்ளைகிட்ட ஏதாவது தனித்திறமையை கண்டுபிடிச்சிங்களா? அவள் ஏதாவது பாட்டு பாடுறாளா, வேற மொழி கற்றுக்கிற ஆர்வத்தை காமிக்கிறாளா, ஸ்போர்ட்ஸில் குழந்தை ஏதாவது வரணும்னு ஆசைப்படுறாளா? இந்த மாதிரி கேள்வியை கொஞ்சம் கேட்டு பாருங்கன்றேன். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம படி, அதாவதுமா கட்டிடங்களை வேண்டுமானால் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சுடலாம், குழந்தைங்களெல்லாம் வாஸ்துப்படி மாற்றவே முடியாது. அதுங்க எப்படி பேக்கேஜாக வந்திருக்கோ அதே பேக்கேஜ் அப்படியே தான். நம்ம அமேசானில் வந்த ப்ராடக்டே சரியில்லைன்னா நிறைய பேருக்கு திருப்பி கொடுக்க மாட்டான், வந்தது அவ்வளோதாங்கன்றோம். இது கடவுளிடம் வந்த பேக்கேஜ், இது எப்படி வந்ததோ அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் சரியான வழியை தவிர இதை மாற்றுறது, நம்ம இஷ்டத்துக்கு இதை மோல்டு பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறது, அதெல்லாம் நடக்காது. அதனால் குழந்தையிடம் என்ன தனித்தன்மை இருக்குன்னு ஆசிரியர் பெற்றோர் கூட்டத்துக்கு வந்தால் தயவு செய்து கேளுங்க. ஒரு தனித்தன்மையும் குழந்தைக்கு இல்லையா, விட்டுடுங்கன்ற, அதுவே ஒரு தனித்தன்மை தான். ஒன்றுத்துலேயும் என் குழந்தை ஸ்பெஷலாக இருந்துட்டு போட்டோம், அதில் தப்பே இல்லை. ஏன் அப்படின்னா பொழுது விடிஞ்சதுலேருந்து, அதாவது கோழி கூவுவதிலிருந்து கோட்டாங்கூற நேரம் வரைக்கும் புள்ள ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த கிளாஸ் போகுது, இந்த கிளாஸ் போகுது, அது புரிஞ்சு படிக்குதா பிடிச்சி படிக்குதா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, படிக்குது, அவ்வளவுதான் தேவை. இப்போ என்ன சொல்லித்தரணும் இந்த கால குழந்தைகளுக்கு? பெற்றோர்கள் குறிப்பாக சொல்லித்தர வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்கம்மா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது எப்படின்னு பிள்ளைட்டு சொல்லி கொடுங்க பார்க்கலாம். செல்ஃபோனே கையில் இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக உட்கார்றது எப்படின்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் மிக கடினமான ஒன்று. அதற்கு 1/2 மணி நேரம் செல்ஃபோன் இல்லாமல் நமக்கு சும்மா இருக்க முதல்ல தெரியணும். பெற்றவர்களுக்கும் அது தெரிய வேண்டும். எதையெல்லாம் குழந்தைகிட்ட, ஏன்னா குழந்தைகளிடம் ஒரு நல்ல குணம் வெளிப்படும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவோம், இது அப்படியே என்ன கொண்டாந்துருக்கு, என்ன போலவே இருக்கு. நல்ல தன்மைகள் வெளிப்படும் போதெல்லாம் இது அப்பா மாதிரி அப்படி இருக்கான், அம்மா மாதிரி அப்படி இருக்கான். அப்போ குழந்தைகளுடைய வெளிப்பாடு எல்லாமே ஒன்று மரபு வழியா நம்ம மூலியமா வரணும், அல்லது நம்மளை பார்த்து கத்துக்கிறது மூலியமா நம்ம வழியா தான் வந்தாகணும். அதனால் எந்த நல்ல பழக்கமாக இருந்தாலும் நம்ம மூலியமா குழந்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த கெட்ட விஷயமாக இருந்தாலும் இது நல்லது இல்லைங்கிறதையும் நம்ம மூலியமா தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ ரொம்பவே ஒரு மாதிரியா சமுதாயத்தில் எந்த குழந்தையுமே பார்த்து வளர்க்க வேண்டியதா இருக்கு, பயந்து வளர்க்க வேண்டியதா இருக்கு. பெற்றோர் ஆவதற்கு முன்னாடி இருந்தோமே தவம் இருந்து கால் தேய கோயிலுக்கு போய் உதடு தேய கடவுளுடைய பிரார்த்தனையை பண்ணி கை ரேக தேய கும்பிடு போட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணி என்னென்னமோ பண்ணி தவம் இருந்து பிள்ளைய பெற்றுட்டோம். அது நல்ல குழந்தையா சமுதாயத்தில் எந்த சேதமும் இல்லாம வளர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்காக முக்கால்வாசி இல்லை முழு வாழ்க்கை நேரத்தையுமே அந்த குழந்தைக்காக செலவழிக்கணும். அப்போ பெற்றோராக இருப்பது, பெற்றோர் ஆர்த்துக்கு இருக்கிற தவத்தை விட பெற்றோராக இருப்பதற்கு அது மிகப்பெரிய தவம். அது ரொம்ப கஷ்டமான வேலை. 24/7 நீங்கள் அதுக்கு தான் இன்டென்சிவ் கேர் மாதிரி அந்த குழந்தைகளுக்காகத்தான் இருக்கணும். குறிப்பிட்ட வயது வரை குழந்தைகளோட தான் நாம் இருந்தாகணும். பக்கத்து வீட்டு அண்ணன் தானோ அவர் மாமாங்கிறதோ தாத்தாங்கிறதோ யாராக இருந்தாலும் குட் டச் பேட் டச்லேருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுப்பதை தயவு செய்து நீங்களும் கேட்டுக்கணும். அம்மாவும் அப்பாவும் நமக்காக சொல்வதை போல் இந்த சமுதாயத்தில் பிரத்தியார் யாரும் எந்த விஷயத்தையும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. நம்ம மனுஷங்க அழ சொல்லுவாங்க, பிரத்தியார் சிரிக்க சொல்லுவாங்க. அதனால் தாயும் தகப்பனும் நமக்கு என்ன சொன்னாலும் அது நம் நன்மைக்காக நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான். அப்போ நம்ம கிட்ட சில மாற்றங்களை நீங்க கொண்டு வந்தா போறோம். ஜிக்ஸா பசில்னு ஒன்று சொல்லுவோம். நிறைய பீசஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தா பெருசா ஒரு பிக்சர் வரும். அதுதானே ஜிக்ஸா பசில். ஒரு குழந்தையும் ஒரு ஜிக்ஸா பசில் தான். அப்போ அதனுடைய எல்லா பரிமாணமும் ஒழுங்கா இணைக்கப்பட்டால்தான் முழுமையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தையால் வளர முடியும். குழந்தை பருவத்தை அந்த குழந்தை அழகா கடந்திருக்கணும்.
வளரிளம் பருவத்தை அந்த குழந்தை ரொம்ப அழகா மென்மையா கடந்திருக்கணும். வளரிளம் பருவம் அடலசன்ஸ் வரும்போதே நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான்லாம் இந்த வயசுல அப்படி இல்லை, இந்த குழந்தை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா. நாம இருந்ததை மறந்து போயிருப்போம். நம் குழந்தைகள் நம்மளை மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் தே ஷேர் அவர் ஜீன்ஸ். அடோலசன்ஸ்ன்றது ஒரு விபத்து கிடையாது. அது அந்த மாற்றமும் தடுமாற்றமும் எல்லாத்தையும் நாமளும் கடந்து தான் வந்திருக்கோம். அதனால அந்த அடோலசன்ஸ்ல இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து மிக மென்மையாக ஆளுங்க. குழந்தைக்கு வளரிளம் பருவத்தில் தன்னம்பிக்கையை ஊற்றதை விட பெற்றவங்க மேல நம்பிக்கை வர அளவுக்கு நடந்து கொள்வதுதான் முதல் விஷயமாக பெற்றோர்கள் பண்ணணும். ஏன்னா அந்த வயசுல தான் என்னுடைய அப்பாடா இதெல்லாம் செய்யவே மாட்டார், எங்க அம்மா மாதிரி வராது அப்படின்னு நம்மை பற்றிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பருவம் தான் அந்த வளரிளம் பருவம். அதனால அம்மாவும் அப்பாவும் ரோல் மாடல். ஏன்னா குழந்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான நடத்தையும், குழந்தை பார்க்காத பொழுது ஒரு விதமான நடத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு விதமான நடத்தையை காமிப்பான், நம்ம பார்க்காத பொழுது ஒரு விதமான நடத்தையைத்தான் குழந்தை காண்பிக்கும். அதனால் நம்மளுடைய நடத்தையை செம்மைப்படுத்தி கொண்டோமே ஆனால் குழந்தைகள் நாம இருந்தாலும் நம்மளுடைய ஆப்சன்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். செல்போன் யூசேஜ் பற்றி அது எல்லாத்தையும் நானே பேசிட வேண்டாம். நிறைய பேர் இங்கே பேசுவதற்காக மேடம் இருக்கிறாங்க. குழந்தைகள் பக்கம் வர இப்போ நிறைய விண்ணப்பங்கள் பெற்றோருக்கு கொடுத்தப்போ ரொம்ப அழகாக பாஞ்சு கை தட்டினீங்க நீங்கள் எல்லாரும். உங்களுக்காக ஒரு சின்னதாக 2-3 வேண்டுகோள் முடிப்பதற்கு முன்னால. இந்த மீட்டிங் முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த யூனிஃபார்மை யார் துவைக்க போகிறாங்களோ அப்படின்ற கவலை கிடையாது உங்களுக்கு. ராத்திரி சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கவலை கிடையாது. எங்கே போய் காசு சம்பாதிக்கிறது, இல்லை யார் எனக்கு சமைச்சு போடுவா அப்படிங்கிறது தெரியாது. திடீர்னு ஸ்கூலில் ஏதாவது புஸ்தகம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டா நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு எந்தவித கவலையுமே கிடையாது. நீ பிடிச்சதுன்னு சொன்னாலும் இதை தான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு முகத்தை சுளித்து கொண்டாலும் சலிக்காமல் முகத்தை சுளிக்காமல் சமைச்சு வைக்கிறதுக்கும் உங்கள் செலவை எதையுமே முகத்தில் எந்த விதமான கஷ்டத்தையும் காமிக்காமல். ஏன்னா அப்பாங்கிறது எனி டைம் மணி. அப்பா தான் ஏடிஎம் நம்மளை பொறுத்த வரைக்கும். எதை அப்பா அது பிடிக்கல இது வாங்கிக்குவா, அப்பா என்னப்பா இதை வாங்கிட்டு வந்துட்டா, இது வேணாம் வேற வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு அப்பாவுமே எல்லா மேடைகளும் சொல்லுது, அப்பாக்கள் எல்லாருமே நடிக்க தெரியாத ஹீரோக்கள் தான். சரி நான் தான் அனுபவிக்கல, என் பொண்ணாவது அனுபவிக்கட்டும், நான் தான் அனுபவிக்கல, என்னுடைய பையனாவது அனுபவிக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரியான அம்மாக்களும் அந்த மாதிரியான அப்பாக்களும் இருக்கிற அத்தனை குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் தான். உங்கள் அம்மாக்களும் அப்பாக்களையும் நினைத்து ஒரு முறை கைத்தட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. அம்மா அப்பா இருக்கு. அதனால் அதாவது எதுவுமே இப்போ நான் இந்த மேடையில் உங்களோட பகிர்ந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா இத்தனை நாள் சொல்லாமலா இருந்திருப்பாங்க, இல்லை உங்கள் அப்பா சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இந்த மேடையில் இருக்கிறவங்களும் அதே தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. வீட்டில் அம்மா இட்லி செஞ்சால் பிடிக்காதுப்பா, கடையில் போய் இட்லி ஃப்ரைன்னு நேற்று இட்லியை வறுத்து கொடுப்பான், வாங்கி திம்போம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிற எந்த விஷயமுமே நமக்கு சலிப்பாக தான் இருக்கும். இதே சொல்லாத. அம்மாவும் அப்பாவும் ஒரு நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்ணை மூடி நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அம்மாவையோ அப்பாவையோ எதிர்த்து பேசுவதோ அப்படி முகத்தை காமிக்கிறதோ நாம செய்ய மாட்டோம். எது இருந்தாலும் இவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நீங்கள் அப்பாவாக ஆகும் பொழுதும் நீங்கள் அம்மாவாக ஆகும் பொழுதும் உங்கள் வயதை ஒத்த அந்த பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்காம போகும்பொழுது தான் எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பாவும் அம்மாவும் இந்த உலகத்தில் இல்லைடா அப்படின்னு சொல்லி உருகக்கூடிய நினைப்பு அப்போ தான் வரும். அது வரைக்கும் நமக்கு அம்மாவனுடைய அருமையும் அப்பாவனுடைய அருமையும் புரியவே புரியாது. இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் என்னுடைய குழந்தைகளாக நினச்சி சொல்கிறேன்ப்பா, ஜெயிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது கிடையாது. தோல்விகளை சந்திக்க தைரியமாக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வியை நிறைய சந்திக்க கற்றுக்கணும். உங்களுக்கு எல்லாமே தோல்வியாக அமையணும்னு சொல்லலை. தோல்வி வந்தால் என்ன, எதா இருந்தால் இன்னொரு தடவை ட்ரை பண்ணால் போச்சு, ஸோ வாட், அந்த ஆட்டிடியூட் வேணும். குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் விஷுவல் கேம்ஸ் அப்படி எல்லாம் வர்ச்சுவல் மீடியாவில் இருக்கீங்க. எப்போ பாரு இந்த பப்ஜி கேம் விளையாடுறவனெல்லாம் நீங்கள் பக்கத்தில் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். டே வராண்டா 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 சுடுறா சுடுறா சுடுறா, என்ன வராண்டா வராண்டா, என்ன சுடுறா சுடுறா இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமான ஒரு கேம் இருக்க. கொஞ்ச நாளைக்கு டாம் அண்ட் ஜெரியவே பேன் பண்ணி வச்சாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று இன்னொன்றை துரத்தி துரத்தி அடித்து கொண்டே இருக்கிறது. வன்மம். விளையாடுற கேம்ஸ் முழுக்க
அது வளர்ந்தது வளராதது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. காதில் ஒன்று மாட்டிக்குது, கையில் ஒன்று வச்சுக்குது, தானே பேத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இது என்ன ஒரு விதமான ஒரு பாதிப்பை உங்களுடைய ஒரு ஆளுமையில் ஏற்படுத்துது அப்படின்னா, தோல்வியையே சந்திக்க முடியாத ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்துது. எவனோ ஒரு தடவை சுட்டாதானே, உடாதரா சுடுறான்னு என்ன, ஏன் சுடணும்? அது என்ன வன்முறை? அப்போ தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம். கேட்பீங்க, மேடம் தோத்துட்டேன்னா பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து சொல்கிறேம்மா, எந்த குழந்தை நான் இப்போ நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா, இவர் ரொம்ப பெரிய ஆளாமே சமுதாயத்தில் அப்படின்னு அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகளில் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டுமே சந்தித்தவர்கள். தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. நிறைய படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க்கே வாங்குற குழந்தைலாம் நம்மளோடய இருக்கான்னு தெரியாது, பறந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடும். வலியும் அடியும் நிராகரிப்பையும் சந்தித்த குழந்தைகள் மட்டும்தான் வாழ்க்கையில் நிதர்சனமாக வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளாக வருகிறார்கள். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தோல்வியை சந்திக்க கற்றுக்கோங்க. வேல்யூஸ். அம்மா அப்பா இருக்கும்போது ஒரு விதமான பிஹேவியர் காமிக்கிறது, அம்மா அப்பா இல்லாதப்போ ஒரு விதமான பிஹேவியர் காமிக்கிறது வேண்டாம். அண்ட் இன்னொன்று, நிஜமாவே இஃப் யூ லவ் யுவர் பேரண்ட்ஸ், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் முதல்ல உங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் கொடுங்க பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டு உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுவில் என்ன ஸ்க்ரீன் வேண்டி கிடக்கு? உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நடுவில் ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது. எத்தனை வயதா உங்களுக்கு 90 வயசு ஆகி அதுக்கு 120 வயசுக்கு உங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதலில் போய் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் உங்கள் அம்மா அப்பாவாக மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும்தான் பாதுகாப்பானது. ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ எல்லாத்தையும் மறைச்சி வச்சு, ஐயோ என் ஃப்ரெண்டு இல்லைன்னா நான் அப்படியே செத்துருவேண்டி, அவன் இல்லைன்னா என்னால் முடியாது. தாயும் தகப்பனையும் தவிர்த்து உசுரை கொடுக்கக்கூடிய ஜீவன் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். நீ படித்தாலும் படிக்காட்டாலும், நீ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் இல்லாட்டாலும், எப்படி இருந்தாலும் இது என் குழந்தை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசாலமான மனம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் எதையும் மறைக்காமல் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. இன்னொன்று, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் பெருமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பார்க்கறதுக்கு நம்ம இருந்தாலும் பரவாயில்ல. அது உயரமோ நெட்டையோ குட்டையோ கருப்போ சிகப்போ, கடவுள் போட்ட டிசைன் இதுதான். எனக்கு நான் அழகு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வளரும் பருவத்தில் குழந்தைகளுக்கு நிறைய மனத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நான் ரொம்ப குண்டா இருக்கேனோ, நான் ஷேப்பே இல்லாமல் ரவுண்டாக இருக்கணும். ரவுண்டும் ஒரு ஷேப்பு தான்ப்பா. ஷேப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கியா யோசிச்சுப்பார். நல்ல சாப்பிடாம ஸ்கூலுக்கு வராத பேரண்ட்ஸும் தயவு செய்து சொல்கிறேம்மா, சிவராமன் சார் இருக்கார், அவர் பார்த்துப்பார். சாப்பாடு போடாமல் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க. நீங்கள் எந்த வேளை சாப்பாட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற ஊட்டம் உங்களுக்கு நிறைய நாட்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் தான் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா சாயந்தரம் போன உடனே, அம்மா இந்த மீட்டிங்க்கு வந்தால் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க. உனக்கு என்னம்மா பிடிச்சது இந்த மீட்டிங்கில்? எனக்கு இது பிடிச்சது, எனக்கு அது பிடிக்கல. அம்மா அப்பாவோட நீங்களும் குழந்தைகளிடம் பாடத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களை பேசிக்கிட்டே இருங்க. படிப்பு +2 முடித்த உடனே என்ன ஆகணும்னு முடிவெடுக்கிறீங்கல்ல, தயவு செய்து அந்த முடிவை நீங்கள் எடுங்கள். அம்மாக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறது, பெரியப்பாக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறது, அத்தைக்காக ஒரு கோர்ஸ் படிக்காதீங்கப்பா. ஒரு சின்ன கதையை சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விடை பெற்றுட்டு கிளம்பிடுறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ரிட்டையர் ஆகிறார். அந்த ஆஸ்பத்திரியில் அவருக்கு விழா எடுக்கிறாங்க. பாட்டு கச்சேரி, இந்த மாதிரியே பாட்டு கச்சேரி, கிட்டார் வாசிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு கோரஸ் எல்லாம் பாடுறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. ஏன் இந்த டாக்டருக்கு அப்பேற்பட்ட விழா அப்படின்னா, அவர் ஒரு அறுவை சிகிச்சையில் கூட ஒரு நோயாளி கூட இறந்ததே கிடையாது. அப்படி ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் விழா முடிஞ்ச உடனே ஓரமாக உட்காந்து அழறார். விழாவை எடுத்து நடத்தினவங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னு விழா எடுத்து அப்படி மூலையில் உட்காந்து ஏன் அழறாரு இவர்? சார், விழாவில் ஏதாவது குறை வச்சுட்டோமா சார்? ஏன் சார் இப்படி உட்காந்து அழறீங்க? இல்லைப்பா, அங்கே பார் அப்படின்னாராம். அந்த கிட்டார் வாசித்து பாடினார் இல்லையா ஒருத்தர், அவரை பார்த்து, அவரை பார்த்து ஏன் சார் அழறீங்க? அவனை மாதிரி கிட்டார் வாசிக்கிற கலைஞனா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னை பிடிச்சி டாக்டர் ஆக்கிட்டாங்கப்பா வீட்டில். என்னுடைய ஆசை நிறைவேறவே இல்லைப்பா. அவங்களுடைய ஃபோர்ஸில் தான் படித்தேன், இப்போ ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிட்டேன். இது எதற்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, மனதுக்கு பிடித்த ஒரு படிப்பை எடுத்து படிக்காமல் யாருடைய ஒரு உந்துதலுக்காகவோ ஒரு விஷயத்தை எடுத்து படித்தோம் அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர் ஆனால் கூட அந்த வருத்தம் உங்கள் மனசை விட்டு போகாது.
வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டியக்கா. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை
தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும். ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை. எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டிய வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் துலகு முயுவ விளக்க உரை. தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும். ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும் போதே அதைத் தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். கலைஞர் விளக்க உரை. எந்தச் செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரை கிணறு தாண்டிய